A is equal to 1 3 5 ஓகேவா A is equal எவ்வளவுப்பா 1 3 5 B is equal to எவ்வளவு 2 3 எனில் A cross B ஓகேவா இத கிராஸ் படிக்கணும் A cross B மற்றும் B cross C ஐ காண்க ஃபர்ஸ்ட் क्वेश्चन இதுல மொத்தம் மூணு டைப் ஆஃப் क्वेश्चन இருக்கு ஒரு क्वेश्चन அது A cross B மற்றும் B cross A வை காண்க செகண்ட் क्वेश्चन பாருங்க A cross B யும் B cross A வும் ஈக்குவலான்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண போறோம் சமமாகுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க क्वेश्चन கேக்குறாங்க இல்லையெனில் ரீசன் சொல்ல போறோம் இது ரெண்டும் சமமா இருந்ததுன்னா சமம்னு எழுத போறீங்கப்பா இல்லையெனில் ஏன்னு கேக்குறாங்க பாருங்க ஓகேவா சரி மூணாவது கேள்வி வாங்க n of A cross B is equal to n of B cross A is equal to n of A cross n of B இந்த மூணு ஸ்டெப்பை ப்ரூவ் பண்ண போறோம் முதல்ல n of A cross B யோட ஆன்சர் உதாரணத்துக்கு ஒரு 10 ன்னு வெச்சுக்குமே அப்புறம் n of B cross A யோட ஆன்சரும் எப்படி இருக்கணும் 10 தான் இருக்கணும் n of A n of B ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர்னா வரணும் 10 வரணும் ஏன்னா மூணுமே அங்க என்ன இருக்கு சிம்பிள் பத்தியா ஈக்குவல் சிம்பிள் இருக்கு மூணுமே என்னப்பா இருக்கு இது ஈக்குவல் அப்ப மூணுமே ஈக்குவல் சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண போறோம் எக்ஸாம்ல வந்து இந்த மூணு பாயிண்ட் ஒன்னா கேட்க மாட்டாங்க ஒரு பாயிண்ட் அதுல 2 மார்க் உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மட்டும் கேட்டாங்கன்னா அது 2 மார்க் அது அல்லது செகண்ட் பாயிண்ட் மட்டும் கேட்டா அது எவ்வளவு மார்க் 2 மார்க் அப்ப தேர்ட் பாயிண்ட் கேட்டா அப்ப 2 மார்க் இந்த ஒரு கணக்கு அப்ப இந்த ஒரு கணக்கை நம்ம ஃபினிஷ் பண்ணோம் அப்படின்னா எத்தனை 2 மார்க் கவர் ஆகுது இதுல நான் ஏற்கனவே சொன்னேன் 7 கணக்கு பார்க்க போறேன்னு சொன்னேன்ல அப்ப நீ இந்த பாயிண்ட் கணக்கு பண்ணா நிறைய வந்துடும் ஏன்னா ஒவ்வொரு கணக்குக்கும் நிறைய பாயிண்ட் இருக்கும் சொல்றது புரியுதா இப்ப நமக்கு இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் 2 மார்க் கணக்கு ஞாபகம் வச்சுங்க மூணுத்தையும் ஒன்னா கேட்க மாட்டாங்க 2 மார்க்ல இதை கேட்க போறாங்க மூணுத்தையும் என்ன பண்ண மாட்டாங்கப்பா ஒன்னா கேட்க மாட்டாங்க சரியா சரி முதல்ல என்ன பண்ணுவோம் நம்ம இந்த ஏவோட ஆன்சர் எடுத்து எழுதிப்போம் ஏவோட ஆன்சர் எவ்வளவு படிங்க ஏ எவ்வளவு பாரு 1 3 5 இது ஏவோட ஆன்சர் ஓகேவாப்பா அடுத்தது பி யோட ஆன்சர் எவ்வளவு பாரு 2 3 இது வந்து எதனுடைய ஆன்சர் இது பி யோட ஆன்சர் ஓகேவா சரி இப்ப முதல் क्वेश्चनக்கு போயிடலாம் நம்ம ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன சொல்றாங்க பாரு क्वेश्चन நம்பர் 1 இல்ல A cross B கண்டுபிடிக்க போறோம் மற்றும் ஓகேவா A cross B மற்றும் என்னது B cross A கண்டுபிடிக்க போறோம் ஓகேவா A cross B and என்னது B cross A சரி முதல்ல A cross B எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் A cross B is equal to A ஓட நம்பர் எடுத்து எழுத போறோம் A ஓட நம்பர் எவ்வளவு 1 3 5 இது A ஓட நம்பர் cross B ஓட நம்பர் எவ்வளவு பாருங்கப்பா 2 3 இல்லையா இது வந்து எதனுடைய நம்பர் B ஓட நம்பர் சரியா A cross B ன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா உறுப்புகளை பேர் பண்ணணும் மல்டிப்ளை பண்ற கூடாது பெருக்கிட கூடாது பாரு ஓர் 2 ஓர் 3 பெருக்கிட கூடாது புரியுதா சொல்றது 1ன்ற ஒரு நம்பர் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் பேர் பண்ண போறீங்க 1ன்ற நம்பர் இங்க எத்தனை நம்பர் பாருங்க டோட்டலா 3 நம்பர் இங்க எத்தனை நம்பர் இருக்கு அப்ப இந்த 3 நம்பர் எடுத்து போய் 2 நம்பர் கூட பேர் பண்ண போறீங்க ஓகேவா சொல்றது புரியுது அது எப்படி பேர் பண்றது சார் அப்படின்னா கவனிங்க நான் உதாரணத்துக்கு ஒரு டயகிராம் மாதிரி சும்மா போட்டு காமிக்கிறேன் இந்த 1ன்ற ஒரு நம்பர் தானே ஃபர்ஸ்ட் நம்பர் அதை எடுத்து போயிட்டு 2 கூட பேர் பண்ணா 1 2 இன்ட்டு போடக்கூடாது கமா போடும் 1 2 அதே 1 எடுத்து போயிட்டு எது கூட பேர் பண்ணோம் அவ்வளவுதான் 1 போடும் 2 நம்பர் முடிஞ்சிச்சா ஒரு நம்பர் எடுத்து 2 நம்பர் இங்க சப்போஸ் 5 நம்பர் இருந்தா நம்ம என்ன பண்ண போறோம் ஒரு நம்பர் எடுத்து 5 நம்பரும் கூட பேர் பண்ண போறீங்க சரியா இப்ப நமக்கு 2 நம்பர் இருந்தா 2 பேர் முடிஞ்சிச்சு இப்ப சப்போஸ் இங்க 5 பேர் இருந்தா 5 பேர் வந்துடும் 5 நம்பருக்கு வந்துடும் ஒரு பேர் வந்துடும் ஓகேவா சரி இப்ப 1 முடிஞ்சுதா இதே போல 3 எடுத்து பேர் பண்ணணும் சொல்லுங்க பார்க்கலாம் 3 2 3 3 அடுத்தது 5 எடுத்து பேர் பண்ணுங்க 5 2 5 3 இவ்வளவுதான்ப்பா பெருக்கல் A cross B முடிஞ்சிச்சு எடுத்து எழுதுனா A cross B முடிஞ்சு ஓகேவா பண்ணலாமா therefore A cross B is equal to சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு பேரா சொல்லுங்க 1 2 அப்ப சொல்லுங்க பார்க்கலாம் 1 2 அடுத்தது 1 3 ஒரு பேர் முடிஞ்சுதா 1ன்ற ஒரு நம்பர் எடுத்து பேர் பண்ணிட்டோம் அடுத்த நம்பர் என்ன இருக்கு பாருங்க 3 சொல்லுங்க 3 2 அடுத்தது 3 3 ஓகேவா 3 3 முடிஞ்சது நெக்ஸ்ட் 5 வாங்க 5 2 லாஸ்ட் 5 3 அவ்வளவுதான் சோ இதுதான் A cross B டவுட் இருக்கா A cross B டவுட் இருக்கா இப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தனா ரெண்டு क्वेश्चन கேட்கறாங்க நமக்கு ஒன்னு A cross B இன்னொன்னு B cross C இதே போல B cross C போடினா 2 மார்க் இருக்கு ஓகேவா B cross A என்ன பண்ணனும் சொல்லுங்க அதே போல B cross A ன்னு போட போறீங்க it is equal to B ஓட நம்பர் எடுத்து எழுதணும் இப்ப B ஓட நம்பர் எவ்வளவு சொல்லுங்க 2 3
அந்தந்த நம்பர் எடுத்து எழுதணும்பா, வேற ஒண்ணும் கிடையாது. ஓகேவா? அடுத்தது ஏவோட நம்பர் சொல்லுங்க. 1,3,5. இப்ப இதை பேர் பண்ண போறோம். யாரெல்லாம் சொல்லுவீங்களா? ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்து எத்தனை பேர் பண்ணுவீங்க? 3 பேர் பண்ணணும். ஒரு டயக்ராம் மாதிரி சும்மா வரையலாமா? நீங்க இந்த மாதிரி டயக்ராம் எக்ஸாம்ல வரையக்கூடாது, சும்மா உங்களுக்கு புரியுறதுக்காக. 2 எடுத்து போய் என்ன பண்றோம்? 1 கூட பேர் பண்றோம். சொல்லுங்க. 2,1. 2 எடுத்து போய் 3 கூட பேர் பண்ணுங்க. 2,3. 2 எடுத்து போய் 5 கூட பேர் பண்ணுங்க. அவ்வளவுதான். இது எழுதலாமா? இப்ப இஸ் ஈக்குவல் டு சொல்லுங்க பார்க்கலாம். 2,1 ஒரு ஆன்சர், 2,3 ஒரு ஆன்சர், 2,5 ஒரு ஆன்சர். 2ன்ற ஒரு நம்பர் எடுத்து இங்க எத்தனை நம்பர் இருக்கு பாருங்க, நல்லா கவனிங்க. இந்த இடத்துல எத்தனை நம்பர் இருக்கு பாரு, அத்தனை பேர். 3 நம்பர் இருந்தா 3 பேர் வந்துடும். சப்போஸ் 5 நம்பர்ஸ் இருந்தா நமக்கு 5 பேர் வந்துடும். இந்த நம்பரை பொறுத்து தான் நமக்கு இன்க்ரீஸ் ஆகுறது, டிக்ரீஸ் ஆகுறது. இங்க நம்பர் ஒரு 10 நம்பர் குத்துனான்னு வச்சுக்கோ, அப்ப 10 பேர் பெருசா போயிடும் நமக்கு. சொல்றது புரியுதா? சரி, இப்ப 3 போலாமா? 3 எடுத்து எது கூட பேர் பண்ணுவீங்க? 3க்கு 1, அடுத்தது 3க்கு 3, அடுத்தது 3க்கு 5. அது ஜஸ்ட் அப்படியே கம்பைனா எழுதுனா போதும். 3,1, நெக்ஸ்ட் 3,2, நெக்ஸ்ட் 3,5. அவ்வளவுதான் ஆன்சர். 3,3, அடுத்ததுப்பா 3,5. அவ்வளவுதான். இது பேர் புரிஞ்சுதா? டவுட் இருக்கா? ஓகேவா? அது சொல்லுங்க பாக்கலாம். பி கிராஸ் ஏ சொல்லுங்க. 2,1, 2,3, 2,5. அடுத்தது 3,1, 3,3, 3,5. ஸோ இது வரைக்கும் நமக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முடிஞ்சது. 2 மார்க் இதுக்கு மட்டும். சரியா? ஓகே. இது டவுட் இருக்கா? சரி, செகண்ட் பாயிண்ட் போலாமா? பாயிண்ட் நம்பர் 2 படிங்க. பாயிண்ட் நம்பர் 2 சொல்றாங்க பாரு. A கிராஸ் B இஸ் ஈக்குவல் டு B கிராஸ் A ஆகுமா அப்படின்னா நான் ஈக்குவலான்னு ப்ரூவ் பண்ண போறோம். சரி, நம்ம இது ஈக்குவலான்னு முதல்ல பார்க்கலாமா? சரி, முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம்? செகண்ட் பாயிண்ட் எழுதுவோம். பாயிண்ட் நம்பர் 2. பாயிண்ட் நம்பர் 2 என்ன சொல்றாங்கப்பா? A கிராஸ் B யும் இட் இஸ் ஈக்குவல் டு என்னது? B கிராஸ் A வும் ஈக்குவலான்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். இது தலைப்பு, இது அவங்க கொடுத்த தலைப்பு இது. ஓகேவா? சரி, முதல்ல இந்த ரெண்டுத்தையும் செக் பண்ணுவோம் நம்ம. ஓகேவா? இதை செக் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க, இது ஈக்குவேஷன் நம்பர் என்ன பண்ணுங்க 2ன்னு வச்சுக்கோங்க. சரி, இந்த 1 2 கம்பேர் பண்ணலாமா? ஈக்குவல்னா எப்படிப்பா ஈக்குவல்? இப்போ ஏவில் 1 இருக்குன்னு வச்சுக்கோங்க, பில 1 இருந்தா அது ஈக்குவலா? சரி, ஏவில் 1 இருக்கு, பில 2 இருக்குது, ஈக்குவல்? அது ஈக்குவல் கிடையாது. இது வந்து நம்பருக்கு. ஆனா இங்க பேருக்கு எப்படி பாப்பீங்க? பேருக்கு எப்படி பார்ப்போம் நம்ம? ரொம்ப ஈஸி, கவனிங்க. முதல் நம்பர்னா பாரு, இங்க முதல் நம்பர் என்னது? ஓ, ஏ கிராஸ் பில 1,2. முதல் நம்பர் 1, ரெண்டாவது நம்பர் 2. அதுல இதே பி கிராஸ் ஏல வந்தீங்கன்னா எவ்வளவு நமக்கு ஆன்சர்? 2,1. முதல் நம்பர் 2 இல்ல, ரெண்டாவது நம்பர் என்னது? 1. இது ஈக்குவல்? அது ஈக்குவல் கிடையாது. எப்ப அது ஈக்குவல் சொல்லுங்க? ஏ கிராஸ் பில 1,2ன்னு வந்தா பி கிராஸ் ஏவிலையும் என்ன வரணும்? 1,2ன்னு வரணும். மேல ஏ கிராஸ் பில என்ன நம்பர் இருக்குதோ அதே நம்பர் இங்க வரணும். அந்த நம்பரை வரிசையை மாத்திரக்கூடாது. அப்ப பாருங்க, 1,2 நீங்க இருக்கா பாரு, இல்ல, இங்க 2,1 வேற மாதிரி மாறுது இல்லையா? 1,2 வேற, 2,1 வேற. சோ ரெண்டுமே என்னது? ஈக்குவல் கிடையாது. அதனால இந்த செகண்ட் பாயிண்ட் வந்து ஈக்குவல் இல்லை, நாட் ஈக்குவல், சமம் இல்லைன்னு அர்த்தம். 2 கேள்வி கேட்கறாங்க. ஒண்ணு வந்து என்னது? ஈக்குவலான்னு கேட்கறாங்க. ஓகேவா? இன்னொன்னப்பா காரணம் கேட்கறாங்க, ரீசன் கேட்கறாங்க. முதல்ல நம்ம ஈக்குவலா இல்லைன்னு எழுதிடுமா? therefore A கிராஸ் B நாட் ஈக்குவல் டு B கிராஸ் A. அவ்வளவுதான். இது புரிஞ்சுதா எல்லாருக்கும்? A கிராஸ் பியும் B கிராஸ் ஏயும் ஈக்குவல் கிடையாது. ஏன் ஈக்குவல் கிடையாது? யாருன்னா சொல்லுவீங்களா? அவ்வளவுதான். அதுக்கு ரீசன் சொல்லிடலாமா? எப்படி ரீசன் எப்படி எழுதும் தெரியுமா? ஏனெனில்னு போட்டு நீங்க என்ன போட போறீங்க? பிகாஸ் ஆஃப்னு போட்டு, இல்ல பிகாஸ்னு போட்டு என்ன எழுத போறோம்? இந்த ரெண்டுத்த மட்டும் பேர் பண்ணா போதும். ஃபர்ஸ்ட் நம்பர் எவ்வளவுப்பா? அவ்வளவுதான். செகண்ட் நம்பர் இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் அது ரெண்டுமே ஈக்குவலா இல்ல, அதுதான் ரீசன். அப்போ நம்ம அங்க என்ன போடுறோம்பா? 1,2 நாட் ஈக்குவல் டு 2,1. இதனாலதான் அது சமம் இல்லை. முதல் நம்பர் ரெண்டுமே சமம் இல்லைன்றதுனால இந்த கணக்கே என்ன இல்ல, சமமா இல்ல. இவ்வளவுதான் ரெண்டாவது பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் இப்ப சிம்பிளா 3 ஸ்டெப்ல இருக்குது. அப்படி சார் எக்ஸாம்ல ரெண்டாவது பாயிண்ட் கேட்டா இவ்வளவு நம்ம சார்னா அப்படி கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ரெண்டாவது பாயிண்ட் கேட்டா என்ன பண்ணணும்?
நீங்க முதல்ல ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும், முதல்ல போட்டோம்ல அந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். அடுத்தது பி கிராஸ் ஏ கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த 3 ஸ்டெப் எழுதணும். புரியுதா? ஓகேவாது? சரி, மூணாவது ஸ்டெப் போலாமா? தேர்ட் ஸ்டெப் போவோம், கவனிங்க. கொஸ்டின் நம்பர் 3. கொஸ்டின் நம்பர் 3 என்ன பார்த்தோம்? கொஸ்டின் நம்பர் 3 சொல்லு. பாரு, n of a cross b is equal to n of b cross a is equal to n of a cross என்னதுப்பா? n of b. அதானப்பா கொஸ்டின். எழுதலாமா? சோ n of a cross b, இது நீங்க கொஸ்டின் பேப்பர் பார்த்து தெளிவா எழுத போறீங்க. ஓகேவா? n of b cross a it is equal to n of a cross n of b. இதுதானப்பா கொஸ்டின். கொஸ்டினுக்கு என்ன பண்ணணும், எழுதிட்டு ஒரு அண்டர்லைன் போடுங்க. சரி, இப்ப ஆன்சருக்கு வருவோம், கவனிங்க. 3 ஸ்டெப் இருக்குது இதுல. இப்ப ஒரு ஸ்டெப் என்னது? n of a cross b. ரெண்டாவது ஸ்டெப் என்னப்பா? n of b cross a. மூணாவது ஸ்டெப் என்னது? n of a into n of என்னது? b. இதுதானப்பா a cross b. சொல்ல நான் இதெல்லாம் அழிச்சிடுறேன் உங்களுக்கு, அப்பதான் புரியும். ஓகேவா? சரி, இதெல்லாம் எடுத்துடலாமா? இருக்கட்டுமா? இருக்கட்டுமா? அப்படியே இருக்கட்டும். சரி, உங்களுக்கு அப்பதான் புரியும். சரி, இங்க வாங்க. இப்ப நம்ம நான் கேட்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. a cross b இதானப்பா a cross b. நல்லா புரிஞ்சுக்கோ. a cross b னா இந்த ஸ்டெப். n of a cross b அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்பர் ஆஃப்னு அர்த்தம். n ஆஃப்னா நம்பர் ஆஃப்னு அர்த்தம். எத்தனை உறுப்பு இருக்குன்னு கவுண்ட் பண்ண போறோம். இப்ப கவுண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். 1 2 3 4 5 6. எத்தனை உறுப்பு இருக்கு டோட்டலா? அதுதான் n of a cross b. n of b பார்க்கலாமா? இப்ப சொல்லுங்க. 1 2 3 4 5 6. அது எவ்வளவு? எல்லாமே ஈக்குவலா வரணும்னு சொன்னோம் இல்லையா? சரி, அடுத்தது என்ன இருக்கு கணக்குல தெரியுமா? n of a ன்னு இருக்குது. n of a, n of b. n of a என்ன தெரியுமா? கணக்குல a கொடுத்தாங்கல்ல, அதோட கவுண்டிங். a எவ்வளவுப்பா கொடுக்குறாங்க கணக்குல? எங்கடா r கொடுக்குறாங்க பாருடா. 1 3 5 டா. 1 3 5 மொத்தம் எத்தனை நம்பர்? அவ்வளவுதான். அதான் a. இங்க சொல்லுங்க. 1 2 n of b எவ்வளவு பாருப்பா? 2 நம்பர். இது ரெண்டுத்து பெருக்குனா 6 வரும். ஈக்குவல் ஆயிடும் நமக்கு. ஓகேவா? அப்ப சப்ஸ்டிட்யூஷன் பண்ணலாமா? ஓகேவா? n of a cross b ஒரு ஸ்டெப். இதோட ஆன்சர் நான் இப்பதான் சொன்னேன் உங்களுக்கு இல்லையா? எவ்வளவு ஆன்சர்? அவ்வளவுதான். n of b cross a ஒரு ஸ்டெப். ஓகேவா? அடுத்தது என்ன சொல்றேங்க? n of a cross n of b ஒரு ஸ்டெப். ஓகேவா? இந்த மாதிரி 3 ஸ்டெப்பா பிரிச்சிங்க. இது நீங்க அந்த ஆன்சரை சப்ஸ்டிட்யூஷன் பண்ணா ஆன்சர் முடிஞ்சிச்சு. அவ்வளவுதான். சரி, சொல்லுங்க பாக்கலாம். n of a cross b ஓட ஆன்சர் எவ்வளவு? 6. இது ஈக்குவேஷன் நம்பர்னா வச்சுக்கிறீங்க 1. 3 ஸ்டெப் பாரு. 1 2 3. இந்த 3 ஸ்டெப் ஈக்குவலா இருக்கணும். ஓகேவா? அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிச்சிட்டோம். செகண்ட் ஸ்டெப் சொல்லுங்க. n of b cross a எவ்வளவு சொல்லு. அங்கேயும் பாரு எத்தனை? 6 தான். அது ஈக்குவேஷன் நம்பர்னா வச்சுக்கிறோம்பா 2 வச்சுக்கிறோம். இதெல்லாம் எதை வச்சு சொல்றோம் சொல்லுங்க? ஏற்கனவே நம்ம என்ன கண்டுபிடிச்சுக்கிறோம்? அதை கண்டுபிடிச்சுக்கிறோம் பாரு. இதை நம்ம ஏற்கனவே பாரு a cross b கண்டுபிடிச்சிக்கிறீங்கல்ல. n of a cross b னா என்ன அர்த்தம்? நம்பர் ஆஃப்னு அர்த்தம். கவுண்ட் பண்ணுங்க. இதை கவுண்ட் பண்ணுங்க. ஆன்சர் அவ்வளவுதான். ஓகேவா? சரி, n of a எவ்வளவுப்பா? n of a ஓட ஆன்சர். ஏவுல எத்தனை உறுப்பு கொடுத்தாங்க? 3 உறுப்பு. அப்ப 3 இன்ட்டு n of b. b ல எத்தனை உறுப்பு? 2. அப்ப 3 2 எவ்வளவுடா? 3 2 சார் எவ்வளவு? 6. இது ஈக்குவேஷன் நம்பர்னா வச்சுக்கிறீங்க 3 வச்சுக்கிறீங்க. அவ்வளவுதான். இப்ப 3 ஆன்சர் ஈக்குவலா இருக்கா? 6 6 6 ஈக்குவலா இருக்காப்பா? அவ்வளவுதான். நான் கீழே என்ன எழுத போறீங்க? என சரிபார்க்கப்பட்டது. ஏன்னா ப்ரூவ் பண்ற சம் இல்லையா? அதனால என சரிபார்க்கப்பட்டதுன்னு எழுதிட்டா ஆன்சர் முடியும். இங்கிலீஷ்ல என்ன எழுதுவீங்க? ஹென்ஸ் ப்ரூவ்டு எழுத போறீங்க. டவுட் இருக்கா? புரிஞ்சுது? அது எத்தனை 2 மார்க் பாது? 3 2 மார்க். இது நெக்ஸ்ட் கவனிங்க. இப்ப இதுக்கு ஆன்சர் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம்? முதல்ல கொஸ்டின் படிக்கலாமா? பின்வருவனவற்றுக்கு a cross b உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியும். a cross b போட தெரியும். ஒரு டயகிராம் மாதிரி போட்டனே அது. அடுத்தது a cross a மற்றும் b cross a வை காண்க. a cross b னா a வையும் b யையும் கிராஸ் பண்ணணும். a cross a வன என்ன பண்ணணும்? a ஓட உறுப்பை அதே உறுப்பால போட்டு கிராஸ் பண்ணணும். b cross a என்ன பண்ணணும்? முதல்ல b நம்பர் எழுதணும். அடுத்தது a நம்பர் எழுதி கிராஸ் பண்ணணும். 3 क्वेश्चन பா. ஆனா 3 பாயிண்ட். முதல்ல என்ன பாயிண்ட் பாருங்க. a is equal to 2, -2, 3. b எவ்வளவுப்பா? 1, -4. இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வச்சு 3 போடணும். அடுத்தது a is equal to b is equal to p, q னா என்னடா அர்த்தம்? a ஓட ஆன்சரும் p, q அங்க, b ஓட ஆன்சரும் p, q. புரியுதா? a வும் p, q பா, b என்னது? a வும் b யும் அங்க ஈக்குவல், அது ஒண்ணுன்னு அர்த்தம். அடுத்தது a ஓட ஆன்சர் எவ்வளவுப்பா? m, n. b ஓட ஆன்சர் இதுக்கு பேர் என்னது? 5 ன்னு அர்த்தம்.
இப்படி போட்டா அதுக்கு பேர் என்னப்பா, இப்படி போட்டா அதுக்கு பேர் என்னது, ஃபை. FAI, ஃபை. பை கிடையாது, ஃபை. ஃபைனா என்ன அர்த்தம், அந்த கணக்கு வர சொல்ல உங்களுக்கு நான் சொல்றேன். ஃபைனா வெற்று கணம்னு அர்த்தம், எம்டி செட்னு அர்த்தம். ஓகேவா, எம்டி செட் ஆர் நல் செட்னு அர்த்தம். அந்த கணக்கு வர சொல்ல உங்களுக்கு நான் சொல்றேன். முதல்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எல்லாரும் போயிடலாமா. பாயிண்ட் நம்பர் 1, A is equal to, சொல்லுங்க பார்க்கலாம், A ஓட ஆன்சர் 2, -2, 3. இது A. அடுத்ததுப்பா B is equal to எவ்வளோ, 1, -4. இதுல இப்ப எத்தனை பாயிண்ட் எழுத போறோம், நம்ம 3 பாயிண்ட் எழுத போறோம். முதல் பாயிண்ட் A கிராஸ் B, அடுத்த பாயிண்ட் A கிராஸ் A, அடுத்த பாயிண்ட் B கிராஸ் A. இது வரைக்கும் முடிச்சுன்னா ஒரு 2 மார்க். ஒரு கணக்குல 3 பாயிண்ட் போடுறோம். முதல் பாயிண்ட் A கிராஸ் B, அடுத்த பாயிண்ட் A கிராஸ் A, அடுத்த பாயிண்ட் B கிராஸ் A போட்டீங்கன்னா ஒரு 2 மார்க். இந்த மாதிரி நம்ம 3 கணக்குக்கு போட போறோம். புரியுதா? ஓகேவாதே? சரி, முதல்ல என்ன போடுறோம்பா, A கிராஸ் B தானே கேட்டாங்க. A கிராஸ் B சொல்லுங்க பார்க்கலாம். A கிராஸ் B என்ன பண்ணோம், 2, -2, எவ்வளோ 3 கிராஸ் 1, -4. பர்றா, A கிராஸ் B னா A ஓட நம்பர் இது, B ஓட நம்பர் இது. இப்போ இதை கிராஸ் பண்ணலாமா? கிராஸ் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பண்ணணும் சொல்லுங்க. ஒரு டயக்ராம் போட்டதுக்கு 2 எடுத்து போயிட்டு 1 கூட பேர் பண்ணணும், 2 எடுத்து போயிட்டு -4 கூட பேர் பண்ணணும். சரி சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி சொல்லி வாங்க. 2, 1 ஒரு ஆன்சர், 2, -4 ஒரு ஆன்சர். நெக்ஸ்ட் ஒரு ஆன்சர் முடிஞ்சுதா? அடுத்தது -2 எடுத்து பண்ணுங்க. -2, 1, -2, -4. அடுத்து 3 வச்சு பண்ணுங்க. 3, 1, லாஸ்ட் நம்பர் 3, -4. ஸோ இதுதான் எதனுடைய ஆன்சர் பாதே, A கிராஸ் B ஓட ஆன்சர். அடுத்தது என்ன கேட்டாங்க தெரியுமா? A கிராஸ் A கேட்டாங்க. இப்ப நம்ம என்ன போட போறோம், A கிராஸ் A போட போறீங்க. A கிராஸ் A is equal to, A ஓட நம்பர் சொல்லுங்க. 2, -2, 3 கிராஸ் மறுபடியும் அதே 2, -2, 3. அவ்வளவுதான், -2, 3. A கிராஸ் ஏன்னா என்ன அர்த்தம்னா, A ஓட உறுப்பை 2 வாட்டி நம்ம என்ன பண்ண போறோம், பேர் பண்ண போறோம். B கிராஸ் B கேட்டாங்கன்னா B ஓட உறுப்பை 2 வாட்டி அதே நம்பரால பேர் பண்ணணும். வேற எதுவும் இப்ப பேர் பண்ணலாமாப்பா? நான் பேர் கவனி, எந்த டயக்ராமும் போடல, நீங்க தான் சொல்ல போறீங்க. முதல்ல ரொம்ப சிம்பிள் கவனி. 2 எடுத்து 3 நம்பரும் கூட கமா போட்டுக்கோ, பேர் பண்ணிட்டு நீ படி. முதல்ல பார்க்கலாம். 2, 2, 2, -2, 2, அப்ப 2, 2 ஒரு ஆன்சர். நெக்ஸ்ட் 2, -3 ஒரு ஆன்சர். சாரி -2 -2. நெக்ஸ்ட் 2, 3 ஒரு ஆன்சர். முடிஞ்சதா? டவுட் இருக்கா? ஒரு நம்பர் எடுத்து பேர் பண்ணட்டுமா? அடுத்த நம்பர் சொல்லுங்க. -2 எடுத்து சொல்லுங்க. -2, 2 ஒரு ஆன்சர். -2, -2 ஒரு ஆன்சர். அடுத்தது -2, 3 ஒரு ஆன்சர். ஸோ இன்னும் ஒரு பேர் இருக்குல்லப்பா, கீழே வந்துடலாம். நம்ம இடம் பார்த்தலாம். அடுத்த லைன் 3 எடுத்து பண்ணுங்க பார்க்கலாம். 3, 2 ஒரு ஆன்சர். 3, -2 ஒரு ஆன்சர். நெக்ஸ்ட் 3, 3 ஒரு ஆன்சர். அவ்வளோதான் ஆன்சர். டவுட் இருக்கா? ஸோ இது A கிராஸ் A. இன்னும் ஒரு நம்பர் தானே இருக்கு, B கிராஸ் A. நான் B கிராஸ் A என்ன பண்ணணும் சொல்லுங்க. ஸோ B கிராஸ் A பண்ணணும்னா B ஓட நம்பர் எடுத்து எழுதணும். ஏற்கனவே B ஓட நம்பர் இருக்கா பாரு, போட்டிருக்கோம் பாரு. அதை முதல்ல எடுத்து எழுதுங்கப்பா. 1, -4 ஃபர்ஸ்ட் எழுதிட்டு கிராஸ் A ஓட நம்பர் எவ்வளோப்பா, 2, -2, எவ்வளோ 3. ஓகேவா? இது புரியுதா? இது போட்டலாமா ஃபர்ஸ்ட்? கவனிங்க. இப்போ நீங்க தான் அதை பேர் பண்ணணும். சரி, இதுல மொத்தம் எத்தனை பேர் வரும் யாருன்னா சொல்லுவீங்களா? மொத்தம் எத்தனை பேர் வரும்? இப்போ நீங்க நல்லா கவனிங்க. இப்போ இந்த கணக்கு போட போறோம். ஆனா அந்த கணக்கு போடுறதுக்கு முன்னாடி நமக்கு எத்தனை பேர் நமக்கு தெரிஞ்சுட்டா ஈஸியா இருக்கும்ல. வெரி குட். எப்படி தெரியுமா? கவனிங்க. இது மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்கு பாரு. இது மொத்தம் எத்தனை உறுப்பு? எல்லாத்தையும் பெருக்கிடு. 2 × 3 பேருக்குன்னா எவ்வளோ? 6. அப்ப நம்ம 6 உறுப்பு எழுத போறோம்னு. 6 உறுப்பு நம்ம என்ன பண்ண போறோம் அதுல? இப்ப எழுதி ஆகணும்னு. புரியுதா? சொல்றது புரியுதா? இப்ப இதை பாருங்க. எத்தனை இது? 3. இது எத்தனை? 3, 3 எவ்வளோ? 3, 3 பெருக்கணும்டா 9. அப்ப 9 உறுப்பு நம்ம எழுதிருக்கோம். செக் பண்ணலாமா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. அந்த மாதிரி செக் பண்ணிக்கலாம் நீங்க. ஓகேவா? நீங்க ஒரு அந்த B கிராஸ் A ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே நீங்க என்ன பண்ணணும், இதுல எத்தனை உறுப்பு, இதுல எத்தனை உறுப்புன்னு மொத்தம் பெருகிடுங்க. பெருகிட்டு அதுக்கப்புறம் இப்ப நீங்க கிராஸ் பண்ணுங்க. கிராஸ் பண்ணிட்டு கரெக்டா இருக்கா உறுப்புன்னு செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மிஸ்டேக்கே வராது. சரியா? சரி, இப்ப இதை மல்டிப்ளை பண்ணலாம். கவனிங்க. முதல்ல 1 எடுத்துக்க போறப்பா. 1 எடுத்து 1, 2 ஒரு ஆன்சர். 1, -2 ஒரு ஆன்சர். 1, 3 ஒரு ஆன்சர்.
டவுட் இருக்கா? ஓகேவா? அது அடுத்தது -4 எடுத்து சொல்லுங்க. -4, 2 -4, -2 -4, 3 அவ்வளவுதான் ஆயிடுச்சு. மொத்தம் எத்தனை உறுப்பு பாத்தீங்களா? 1 2 3 4 5 6. சரியா போச்சு? நம்ம கரெக்டா போட்டிருக்கோமா? இப்படி கூட நம்பலாம், நீங்க செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான் நம்ம முடிச்சிருக்கோம் இப்ப. அதாவது ஒரு 2 மார்க் மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். ஒரு 2 மார்க் மட்டும் தெரியுதாப்பா? ஒரு 2 மார்க் மட்டும் தான் இப்ப நம்ம என்ன பண்றோம்? கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். இதே போல இன்னும் 2 2 மார்க் போகும். 2 2 மார்க்குக்கு என்ன பண்ணணும் சொல்லுங்க பாரு. இதுல கவனி, இந்த ஆன்சர் எழுத போறீங்க. A is equal to B is equal to P, Q. இதை எழுதி அதே 3 பாயிண்ட் A cross B போடணும், A cross A போடணும், B cross A போடணும். போட்டீங்கன்னா அது ஒரு 2 மார்க். அது ஓகேவா? சரி, முதல்ல இந்த செகண்ட் பாயிண்ட் போடுவோமா? A is equal to B is equal to எவ்வளவுப்பா? P, Q ஞாபகம் வச்சுங்க. பாயிண்ட் நம்பர் 2. A is equal to B is equal to எவ்வளவுப்பா? P, Q ஞாபகம் வச்சுங்க. இந்த பாயிண்ட்க்கு என்ன அர்த்தம்? A ஓட நம்பரும் P, Q தான், B ஓட நம்பரும் என்னது? P, Q தான். அதுல முதல் பாயிண்ட் சொல்லுங்கப்பா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் A cross B யா? A cross B தானடா ஃபர்ஸ்ட் பாயிண்ட். A cross B is equal to A ஓட நம்பர் எவ்வளோ? P, Q cross B ஓட நம்பர் எவ்வளவு பாருங்க? P, Q. அதேதான் P, Q. எல்லா இந்த கணக்கோட ஒரு ஸ்பெஷல் சொல்லிட்டேன். இதுல எல்லா கணக்கும் P, Q தான் போட போறோம். எல்லா ஆன்சரும் ஒன்னா இருக்கும். எல்லா ஆன்சருமே எப்படி இருக்க போகுது? ஒன்னா இருக்க போகுது. எப்படி போட்டாலும் ஒரே ஆன்சர். எப்பவுமே A ஓட ஆன்சரும் B ஓட ஆன்சரும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா நீ எதை போட்டாலும் அது ஈக்குவலா தான் இருக்கும். ரெண்டு பேருமே சமம். அப்படி பெருக்கினாலும் சமமா தான் வந்துடும். புரியுதா? சரி, போடலாமா? முதல்ல P எடுத்து போயிட்டு என்ன பண்ண போறீங்கப்பா? இது கூட கம்பேர் பண்றீங்க, இது கூட கம்பேர் பண்றீங்க. சொல்லுங்க பார்க்கலாம். P, P ஒரு பேரு. அடுத்தது P, Q ஒரு பேரு இல்லையா? P, Q ஒரு பேரு. ஓகே, சரி, நெக்ஸ்ட் Q எடுத்து போயிட்டு கம்பேர் பண்ணுங்க. இப்ப Q எடுத்து போயிட்டு கம்பேர் பண்ண சொல்ல Q, P ஒரு ஆன்சர். அடுத்தது Q, Q ஒரு ஆன்சர். அவ்வளவுதான். டவுட் இருக்காது? ஓகேவா? இது வந்து A cross B யோட ஆன்சர். இப்ப அடுத்தது என்ன போட போறீங்க? A cross A. 3 கணக்கு தானே பார்க்கட்டாங்க. இந்த 3 கணக்கு ஞாபகம் வச்சுங்க, வேற எதுவும் இல்லை. A cross A என்ன பண்ணணும்? A cross A இந்த அதே P, Q தான், cross P, Q தான். ஸோ மல்டிப்ளை பண்ணா ஒரு ஆன்சர், அதே ஆன்சர் தான் வரப்போகுது இல்லையா? இது அப்படியே இது காப்பிடுங்களாமா? வர்றா A ஓட ஆன்சர் P, Q தான். A ஓட ஆன்சர் எவ்வளோ? P, Q தான். ஓகேவா? இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் வரப்போகுது? சேம் அதே ஆன்சர் தான் வரப்போகுது. ரிப்பீட்டடா திருப்பி அதை எழுதணும், வேற ஒன்றும் இல்லை. ஓகேவா? மூணாவது ஆன்சர் சொல்லுங்க. மூணாவது பாயிண்ட், மூணாவது ஆன்சர் B cross A. B cross A என்னப்பா பண்ணணும்? B ஓட ஆன்சர் P, Q. ஓகேவா? அப்புறம் A ஓட ஆன்சர் என்னது? P, Q. P, Q மல்டிப்ளை பண்ணா என்ன வரப்போகுது நமக்கு? அதே ஆன்சர். ஸோ இங்கேயே நம்ம அதை அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். ஸோ மூணுத்துக்குமே நமக்கு என்னதுப்பா? ஒரே ஆன்சர். ஏன் மூணுத்துக்குமே ஒரே ஆன்சர் சொல்லுங்க? ஏன்னா கொடுத்துக்கிற கணக்கு ரெண்டுமே ஈக்குவல். A ஓட ஆன்சரும் அதே தான், B ஓட எப்பவுமே A ஓட ஆன்சரும் B ஓட ஆன்சரும் அதே போல வந்துச்சுன்னா நீ ஜஸ்ட் காப்பி பண்ணா போதும். அப்படி ஒரு வாட்டி A cross B கண்டுபிடிச்சிட்டு மீதி எல்லாத்தையும் அப்படி என்ன பண்ண போதும். இப்ப இந்த கணக்கு வந்தாலே நீங்க இதை தான் பண்ண போறீங்க. A cross B மட்டும் கண்டுபிடிங்க போதும். கண்டுபிடிச்சிட்டு மீதி B cross A cross Aவுக்கு அதே அப்படியே எழுதிட்டு B cross Aக்கு அது அப்படியே அவ்வளவுதான். புரிஞ்சுதா? ஓகேவா? இன்னும் ஒரு பாயிண்ட் இருக்காப்பா நமக்கு. தேர்ட் பாயிண்ட் என்ன பாயிண்ட் படிங்க? தேர்ட் பாயிண்ட் பாரு. A is equal to M, N இல்ல B is equal to என்னது? 5. ஞாபகம் வச்சுப்பீங்களா? A is equal to என்னதுப்பா? M, N. So point number 3, A ஓட ஆன்சர் it is equal to என்னதுப்பா? M, N. அடுத்தது B is equal to என்னது? 5. B is equal to எவ்வளவுப்பா? 5. 5 is equal to வெற்று கணம்னு அர்த்தம், எம்டி செட்னு அர்த்தம். ஆக்சுவலி அது ஜீரோன்னு அர்த்தம். ஆனா நம்ம ஜீரோ அதுல போடக்கூடாது. ஓகேவாப்பா? ஜீரோ என்ன பண்ணக்கூடாது? இதுல இப்படி போட்டுறக்கூடாது. ஜீரோ போட்டா தப்பாயிடும். ஓகேவா? அதனால ஜீரோவை போடக்கூடாது. அதனால எம்டி செட் மட்டும் எழுதணும். எம்டி செட்னா என்ன சார் அப்படின்னா கவனிங்க. 1, 2 எழுதுனா அதுக்கு பேரு செட்டுப்பா. இந்த 1, 2 எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு பேர் என்னது? எம்டி செட். இதுக்கு பேர் தான் எம்டி செட்னா அது உள்ள எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். ஓகேவா? எம்டி செட்னா வெற்று கணம். அது வெற்றிடம்னு அர்த்தம். வெற்றிடம்னு அர்த்தம் எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். ஓகேவா? புரிஞ்சுது அது? சரி, நாம இப்ப கவனிங்க. இப்போதைக்கு B ஓட ஆன்சர் இதை வச்சுதான் நம்ம போட போறோம். இப்போதைக்கு எங்கெல்லாம் B வருதோ அங்கெல்லாம் என்ன போட போறீங்க? இப்ப 5க்கு பேர் என்ன போட போறீங்க? அந்த வெற்று கணத்தை போடுறீங்க. ஓகேவா? அப்ப நான் இங்க எழுதிக்கலாமா? B is equal to நான் எழுத போறேன். B is equal to
வெற்று கணம் தான் யூஸ் பண்ண போறீங்க. சரி, இன்னொரு பாயிண்ட் சொல்றேன் கவனிங்க. இந்த வெற்று கணத்தோட எதனா ஒண்ணு கிராஸ் பண்றீங்க இல்லையா, அப்ப அது வெற்று கணமா தான் இருக்கும். ஏன் சொல்லுங்க? இப்ப நம்ம பேர் பண்ண சொல்ல ஒரு நம்பரும் பேர் இருக்குது இல்ல, 1,1 2,1 எழுதுறீங்கல்ல, ஒரு சைடுல மட்டும் நம்பர் இருக்குப்பா, இன்னொரு சைடுல பேரே இல்ல. இப்ப நான் ஒரு குரூப் ஏ பின்னு ஒரு குரூப் வைக்கிறேன், ஏவுல 2 பேர் இருக்கிறான், பில யாருமே இல்லை. அப்ப நீ எப்படி பேர் பண்ணுவ? பேர் பண்ண முடியாதுல்ல, அப்ப 0 தானே அதுக்கு பேரு. இப்ப பேர் பண்ணாதான் அவங்க குரூப்ல இருப்பாங்கன்னு சொல்றாங்க, பேரே இல்லைல்ல, அப்ப அது 0ன்னு அர்த்தம், வேற ஒண்ணும் இல்லை. ஓகேவா? அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, அந்த எம்டி செட்டை, அதாவது நல் செட்டை எது கூட நான் மல்டிப்ளை பண்ண, அதை கிராஸ் பண்ண சொல்ல அது எம்டி செட்டை தான் இருக்கும். எங்கெல்லாம் அந்த மாதிரி வருதோ நீங்க என்ன போட்டுருங்க, எம்டி செட்டு போட்டுருங்க. அதை நான் சொல்றேன், கணக்கு நடத்த சொல்றேன். ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் போலாமா? பாயிண்ட் நம்பர் 1 என்ன பாருங்க உங்களுக்கு, ஏ கிராஸ் பி. 3 பாயிண்ட்ரா, ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் ஏ, பி கிராஸ், இதுதான் கடைசி பாயிண்ட். ஓகேவா? ஏ கிராஸ் பிக்கு என்ன பண்ணணும் சொல்லுங்க, யாருன்னா சொல்லுங்க பால. ஏவோட ஆன்சர் எம் கமா என் கிராஸ், பியோட ஆன்சர் எவ்வளோ, நல் செட். சரி, இதை பேர் பண்ணணும், யாருன்னா பண்ணுவீங்களா? இப்பதான் சொன்ன ஆன்சர் நான். ஒரு செட்டும் கூட எம்டி செட்டை பேர் பண்ணீங்கன்னா, இங்க பேர் பண்றதுக்கு நம்பர் இருக்கா பாரு, அப்ப என்ன வச்சுக்கணும் பா நீங்க, இதோட ஆன்சர் எம்டி செட், அவ்வளவுதான். பேர் பண்றதுக்கு எதுவுமே இல்லைன்னா அங்க எம்டி செட்டுன்னு அர்த்தம், எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். புரியுதா? டவுட் இருக்காது? ஓகேவா? பேர் பண்றதுக்கு நம்பர் இருந்தா மட்டும் தான் என்ன பண்ண முடியும், அதுல பேர் பண்ண முடியும். பேர் பண்றதுக்கு நம்பர் இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, அவ்வளவுதான். ஓகே, புரிஞ்சுதா அது? சரி, நெக்ஸ்ட் பாயிண்ட் போலாமா? ஏ கிராஸ் ஏ போட போறோம். ஏ கிராஸ் ஏ இட் இஸ் ஈக்குவல் டு, ஏ கிராஸ் ஏல ஏவோட நம்பர் எவ்வளவுப்பா, எம் கமா என் கிராஸ், அகைன் ஏவோட நம்பர் எவ்வளோ, எம் கமா என். இதை பேர் பண்ணலாமா? ரெண்டுத்துலயுமே வேல்யூ இருக்கு இல்லையா, அப்ப பேர் பண்ணலாம். சொல்லுங்க, எம்மோட வேல்யூ, இந்த பி கமா கியூ போட்டீங்க ஞாபகம் இருக்கா, அதே மாடல். சொல்லுங்க, எம் எடுத்து போய் பேர் பண்ணு, எம் கமா எம் ஒரு ஆன்சர், வெரி குட், எம் கமா என் ஒரு ஆன்சர். ஓகே, அடுத்தது என் எடுத்து போய் பண்ணு, என் கமா எம் ஒரு ஆன்சர், என் கமா என் ஒரு ஆன்சர், அவ்வளவுதான் ஆன்சர். இது ஏ கிராஸ் ஏ. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஸ்டெப் என்னது, பி கிராஸ் ஏ. பி கிராஸ் ஏ என்ன பண்ணோம், பியோட நம்பர் பாரு, நல் செட்டா, பியோட நம்பர் நல் செட்டு, கிராஸ் ஏவோட நம்பர் எவ்வளோ, எம் கமா என். நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல பார்த்தோம், ஒரு நல் செட்டு கூட எந்த பேரை பெருக்குனாலும் நல் செட்டு தான் அது. ஏன்னா இதுக்கு பேர் பண்றதுக்குன்னா இல்ல, நம்பர் இல்லை, அதனால இதோட ஆன்சர் வந்து என்ன வச்சுப்பீங்க, நல் செட், எம்டி செட்டு அல்லது வெற்று கணம். அவ்வளவுதான் அந்த 3 பாயிண்ட். ஏன்னா டவுட் இருக்கா? ஓகேவாது? இப்போ நல்லா கவனிங்க, ஒரு கணக்குல நம்ம 3 பாயிண்ட் பாக்குறோம், 3மே 2 மார்க். அப்ப 6 2 மார்க் பார்த்துருக்கோம் நம்ம இது வரைக்கும். ஓகேவாப்பா? புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் சம் போலாமா? நெக்ஸ்ட் சம் ரொம்ப ஈஸி, நீ ஜஸ்ட் கவனிச்சனா இப்பயே 2 மார்க் வாங்கிக்கலாம். 3வது சம்மும் 4வது சம்மும் ஒரே மாடல், 3ம் 4ம் ஒரே மாடல். என்னன்னா அவங்களே ஆன்சரை குத்துறாங்க. இப்ப நம்ம வழக்கமா என்ன பண்ணுவோம், ஏ கொடுப்பாங்க, ஃபர்ஸ்ட் சம்ல இந்த 6 சம் போட்டிருக்கோம்லப்பா, எப்படி போட்டோம், ஏ கொடுப்பாங்க, பி கொடுப்பாங்க, நம்ம என்ன பண்ணுவோம், ஏவையும் பியையும் கிராஸ் பண்ணுவோம், ஆன்சர் எப்படி போடுவோம், இந்த கொடுத்துக்கிறாங்க பாரு, இந்த மாதிரி ஆன்சர் வரும்ல, பேர் பண்ணுவோம் இல்லையா. இப்ப ஆன்சர் அவங்க கொடுத்துட்டாங்கப்பா, கொடுத்துட்டு ஏபி என்னன்னு கேக்குறாங்க. இதுக்கு முன்னாடி போட்டது ஏபி கொடுத்துட்டு ஏ கிராஸ் பி போட்டோம், இப்ப ஏ கிராஸ் பி அவங்களே கொடுத்துட்டு ஏபி கேக்குறாங்க. ரொம்ப ஈஸி. ஓகேவா? கவனிங்க, கணக்கு படிக்கலாமா? இந்த கணக்கு அடிக்கடி பப்ளிக் இது பாரு, இங்கேயே மென்ஷன் பண்ணிருப்பேன் பாரு, எந்தெந்த இயர்ல இதை கேட்டுக்கிறாங்க. செப்டம்பர் 2022, ஆகஸ்ட் 2022 கேட்ட கொஸ்டின் இது. இதுக்கு முன்னாடி சம்மும் அது மாதிரி நான் இங்க மென்ஷன் பண்ணிருப்பேன், நீங்க வீடியோல பாத்துக்க. சரியா? சரி, முதல்ல ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு படிங்கப்பா. ஏ கிராஸ் பியோட ஆன்சர் படி, 3,2 3,4 5,2 5,4. ஓகேவா? 3,2 3,4 5,2 5,4 எனில் ஏ மற்றும் பி ஐ காண்க. ஏவும் பியும் கேக்குறாங்க உங்களுக்குப்பா. if a cross b is equal to 3,2 3,4 5,2 5,4, then find a and b. சரி, நான் என்ன பண்றேன், கொடுத்துக்கிற சம்ம முதல்ல எழுட்டுறேன். ஏ கிராஸ் பி எடுத்து எழுட்டோம். ஏ கிராஸ் பி தானப்பா கொஸ்டின், அதுல ஃபர்ஸ்ட் லெட்டர். அப்ப நல்லா கவனி, இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏனா, ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னதுப்பா, ஏனா ஃபர்ஸ்ட்ல இருக்கிற உறுப்பு எல்லாம் என்னது, ஏ. புரியுதா? ஓகேவா? அப்ப ஏ உறுப்பெல்லாம் படிங்க. 3 3 5 5 ஒன் டைம் படி எழுதுங்க. இப்ப 3 3 ஒன் டைம் எழுதுப்பா, 3 ஆன்சர். 5 5 ஒன் டைம் எழுது, 5 ஆன்சர். அவ்வளவுதான் ஆன்சர்.
3 3 3 3 எத்தனை டைம் போனாலும் எழுத சொல்ல ஒரு முறை தான் நம்ம எழுதணும். ஒரு 3 மட்டும் போட்டணும். நம்ம அப்படிதான் கணக்கு போட்டிருப்போம். A கிராஸ் B பண்ண சொல்ல எப்படி பண்ணீங்க? ஒரு நம்பர் எடுத்தீங்களா? அந்த ஒரு நம்பர் எடுத்து எத்தனை உறுப்பு இருக்கோ அத்தனை உறுப்புல 1,1,1,1 போட்டிருப்பீங்கல்ல. ஆனா இங்க எத்தனை 1 இருக்குதோ ஒரு ஆன்சர் தான் எடுக்கும். இங்க பாரு எத்தனை 3 இருக்கு பாரு, 1 2, அப்ப ஒரு ஆன்சர் 3. இப்ப ஆன்சர் போயிடலாமா? ஏவோட ஆன்சர் பாரு, ரெண்டே லைன் தான் ஆன்சர். ஏவோட ஆன்சர் பியோட ஆன்சர் முடிஞ்சது. ஏவோட ஆன்சர் அப்படின்னா ஏ எங்க இருக்குன்னு பாரு. ஃபர்ஸ்ட்ல இருக்கா செகண்ட்ல இருக்கான்னு பாரு. ஃபர்ஸ்ட்ல இருக்குன்னா ஃபர்ஸ்ட் உறுப்பு எல்லாம் ஏ. ஓகேவா, புரியுதா? சப்போஸ் ஏ செகண்ட்ல இருந்தா செகண்ட் உறுப்பு எல்லாம் ஏ. அப்ப அந்த பேரை மாத்திடக்கூடாது. இப்ப நமக்கு தேவை ஏ தானப்பா தேவை. அப்ப ஏ தேவைன்னா ஏ முதல்ல தானப்பா இருக்குது. அப்ப முதல் நம்பர் எல்லாம் தான்ப்பா ஏ. முதல் நம்பர் எல்லாம் படிங்க. 3 3 எத்தனை 3 3 இருக்கு? 2 3 ஆன்சர் 1. ஒரு 3 மட்டும் எழுதுரு. அப்புறம் 5 5 எத்தனை ஆன்சர்? 5. அவ்வளவுதான் ஆன்சர். 3,5 ஏ முடிஞ்சது. இப்ப இதே போல பி சொல்றீங்களா? பி எத்தனாவது உறுப்பு? நான் இதை அழிச்சிடறேன். பின்றது செகண்ட் உறுப்பு தானப்பா. அப்ப செகண்ட் நம்பர் எல்லாம் படிங்க. நாங்க டிக் பண்றோம். செகண்ட் நம்பர் எல்லாம் படிங்க. சரி, நமக்கு சொல்லுங்க. 2 4 2 4. அப்ப 2 4 2 4 ரிப்பீட் ஆகுதா? அப்ப ஒரு 2 4 ஆன்சர் தான். அவ்வளவுதான். அப்ப என்ன எழுத போறீங்க? 2,4. இவ்வளவு தாண்டா 2 மார்க் இதுல. பாரு, 4th சம் பாரு. பி கிராஸ் ஏ கொடுத்துக்கிறாங்க. இப்ப போன கணக்குல ஏ கிராஸ் பி கொடுத்தாங்க. இந்த கணக்குல என்ன கொடுத்துக்கிறாங்க? எது முதல்ல இருக்குது அதான் முக்கியம். இப்ப பி கிராஸ் ஏ படிங்க பார்க்கலாம். -2, 3, அப்புறம் -2, 4, 0,3, 0,4, 3,3, 3,4 எனில் ஏ மற்றும் பி ஐ காண்க. பி கிராஸ் ஏல பி யோட நம்பர் எது? வெரி குட். -2, -2, 0 0, 3 3. எப்படி பேர் வருது பாரு. -2 -2 ஒரு ஆன்சர் -2, 0 0 ஒரு ஆன்சர் 0, 3 3 ஒரு ஆன்சர் 3. அப்ப ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். -2 0 3. இது எதனுடைய ஆன்சர்? ஆனா பி முதல்ல எழுதக்கூடாது. எதை எழுதணும்? ஏ தான். நம்ம கொஸ்டின் பாரு, ஏ பி தான் நீங்க ஆன்சர் எழுதணும். ஆனா நீங்க அங்க மாத்திடக்கூடாது. புரியுதா சொல்றது? புரியுதா? அப்ப உனக்கு வரிசையா உனக்கு படிக்கிறேன். கொஸ்டின்ல பி தானே முதல்ல கொடுத்துருக்காங்க. அதனால பியோட நம்பர்லாம் இப்ப படிச்சீங்கல்ல. ஏவோட நம்பர் படிங்க. இப்ப 3 4 3 4 3 4. எப்பவுமே ரெண்டாவது நம்பர் வந்து ரொம்ப ஈஸி. ரெண்டாவதுல இருக்கக்கூடிய நம்பர் வந்து பேரா இருக்கும். 3 4 3 4 3 4. அப்ப ஆன்சர் என்னப்பா? 3 4. ஈஸியா எடுத்து எழுதிடலாம். ஓகேவா? ஆனா 3 4ன்றது ஏவா பியா? அததான் முதல்ல எழுதணும். இப்ப ஆன்சர் எழுத சொல்ல கவனிங்க. ஏ இஸ் ஈக்குவல் டு போட்டுக்கோ, பி இஸ் ஈக்குவல் டு போட்டுக்கோ. போட்டுட்டு இந்த மாதிரி போட்டுட்டு நீ இப்ப இங்க மாத்தி மாத்தி கூட எழுதிக்கலாம். நீ தப்பு கிடையாது. என்ன சார் பி தானே சார் முதல்ல இருக்குது, அப்ப நான் பி எழுத போறேன். பி இங்க எழுதிடு. இந்த இடத்துல எழுது. பியோட நம்பர்லாம் சொல்லுங்க. -2 -2 பாருப்பா. -2 -2 ரெண்டு வாட்டி. அப்போ ஒரு ஆன்சர் -2 தான். அப்புறம் 0 0 ஒரு ஆன்சர் 0. அப்புறம் 3 3 ஒரு ஆன்சர் எவ்வளோ? 3. முடிஞ்சதா? டவுட் இருக்காது. இப்ப ஏவோட நம்பரை ஃபில் பண்ணுங்க. ஏவோட நம்பர் எவ்வளோ? 3 4 3 4 3 4. அப்ப ஆன்சர் எவ்வளோ? 3 4 ஆன்சர். அவ்வளவுதான். ஒரு 2 மார்க். புரிஞ்சதா? ஈஸியாதே. நெக்ஸ்ட் 2 மார்க் போலாமா? ஏவோட நம்பர் 1, 2, 3 மற்றும் பி இஸ் ஈக்குவல் எவ்வளவுப்பா? எக்ஸ் என்பது 10ஐ விட சிறிய பகா எண்ணு கொடுத்துட்டாங்க. நமக்கு வழக்கமா ஏ பி கொடுத்துருவாங்க இல்லையா? கொடுத்துட்டு நம்ம டைரக்டா கணக்கு போடுவோம். ஆனா இந்த கணக்குல ஏ மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஏ எவ்வளவு பாரு? 1 2 3. பி நம்பர் கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. அந்த கண்டிஷனை வச்சு நம்பரை நம்ம தான் கண்டுபிடிக்க போறோம். கண்டுபிடிச்சா கணக்கு ஈஸியா போட்டுடலாம். கணக்கு என்ன கொஸ்டின் கேட்கறாங்க பாரு. ஏ கிராஸ் பி மற்றும் பி கிராஸ் ஏ. உங்களுக்கு போட தெரியும் இல்லையா? ஏ கிராஸ் பி போட்டிருக்குமா, பி கிராஸ் ஏ போட்டிருக்குமா? ஈஸியா போட்டுடலாம். நம்பர் கொடுத்தா நீங்க ஈஸியா போட்டுடலாம். ஆனா நம்பர் என்ன பண்ணிட்டாங்க? அவங்க ஏ மட்டும் தான் கொடுக்குறாங்க. பி என்ன பண்ணிட்டாங்கப்பா? 10ஐ விட சிறிய பகா எண்ணு சொல்லிட்டாங்க. பிரைம் நம்பர். சரி, முதல்ல பகா எண்ணுக்கு வருவோம். நம்ம பகா எண்ண நான் முதல்ல கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? கணக்குக்கு போகலாம். ஓகேவா? சோ பகா எண் உங்களுக்கு என்னதுப்பா? பிரைம் நம்பர். சரி, முதல்ல 10க்குள்ள தானே கொடுக்குறாங்க. அப்ப நான் என்ன பண்றேன்? ஒரு 10 நம்பர் எழுதிக்கிறேன். நான் எல்லாரும் கவனி. 1 2 3 4 5 6 7 8
9 10 ஒரு 10 நம்பர் 8. நம்ம இந்த கணக்குல கத்துக்க போறது பகாயன் பிரைம் நம்பர் மட்டும்தான் நமக்கு இந்த கணக்குக்கு தேவை. அதனால அந்த டாபிக் மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன் நான். ஓகேவா? இதுல பகாயன் நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னா முதல்ல இந்த 1ன்றது எந்த எண்ணுக்குமே வராது, அதை அடிச்சிருங்க. ஃபர்ஸ்ட் 1ன்றது இட் இஸ் நாட் எ பிரைம் நம்பர், பகாயன் கிடையாது. அப்ப நீங்க எதுல இருந்து நீங்க வரணும்? 2ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேவாப்பா? என்னதுப்பா? 2ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்க. சரியா? இப்ப நம்பர்ஸ் படிங்க பார்க்கலாம். 2 3 4. நல்லா கவனி. 2வை வந்து பிரிக்க முடியாது. ஒரே ஒரு நம்பரால மட்டும்தான் பிரிக்க முடியும். எந்த நம்பரு? 1ஆல மட்டும்தான் பிரிக்க முடியும். 1 2s are 2, அவ்வளவுதான். அதுக்கு மேல வேற அந்த நம்பர் என்ன பண்ண முடியாது, நம்மளால பிரிக்க முடியாது. அதே போல 3 சொல்லுங்க பார்க்கலாம். 1 3s are 3. அதுக்கு மேல என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாது. ஆனா அந்த 4 எப்படி பிரிக்கலாம் சொல்லுங்க? 2 into 2 பிரிக்கலாமா? 2 into எவ்வளவுப்பா? 2 பிரிக்கலாம். அடுத்தது 6 எப்படி பிரிக்கலாம்? 2 into 3 பிரிக்கலாம். நெக்ஸ்ட் 8 எப்படி பிரிக்கலாம் சொல்லுங்க? 2 into 4 பிரிக்கலாம் இல்ல, அல்லது 4 into 2 பிரிக்கலாம். 9 3 into 3 பிரிக்கலாமாப்பா? 3 into 3. 10 எப்படி பிரிக்கலாம் சொல்லுங்க? 2 into 5. இப்ப நான் இந்த நம்பர்லாம் பிரிச்சேன் இல்லையா, அந்த பிரிச்ச நம்பர் எல்லாமே பகாயன் கிடையாது. இட் இஸ் நாட் எ பிரைம் நம்பர். இப்ப பகாயன்னா என்ன அர்த்தம்? ஒரு எண்ணை பிரிக்க முடியாத நம்பருக்கு பேரு தான் பகாயன். 1ஆல எல்லா நம்பரும் பிரிக்கலாம், அதை விட்டுரு. ஆனா 1 தவிர மீதி நம்பரால பிரிக்கணும். 2வது டேபிள் இருக்கணும், 3வது டேபிள், 4வது டேபிள்ல வரக்கூடிய எண்கள்லாம் பிரிக்கக்கூடிய எண்கள். அதனால எந்த நம்பர் நீ பிரிக்கிறியோ அந்த நம்பர்னா கிடையாது, பகாயன் இல்லை. இட் இஸ் நாட் எ பிரைம் நம்பர். புரியுதா? ஓகேவா? அப்ப எந்தெந்த நம்பர்லாம் பிரைம் நம்பர் இல்ல? நான் எதெல்லாம் பிரிச்சேன்? 4 பிரிச்சிருக்கனா, அது பிரைம் நம்பர் கிடையாது. நெக்ஸ்ட் 6 பிரைம் நம்பர் இல்ல, 8 இல்ல, 9 இல்ல, 10 இல்ல. அவ்வளவுதான். இதெல்லாம் ஆன்சர் சொல்லுங்க. 2 3 அப்புறம் 5 7. அவ்வளவுதான் பிரைம் நம்பர். பாக்ஸ் போட்டது தான் உங்களுக்கு என்னது இப்பதுல பிரைம் நம்பர். இப்ப கணக்குக்கு வரலாமா? கவனிங்க. பிரைம் நம்பர் புரிஞ்சுதா உங்களுக்கு? இந்த ரஃப் ஒர்க் நீங்க பாருங்க, நீங்க ஓகேவா? புரிஞ்சிடும். கணக்குல ஏ வந்து ஆல்ரெடி கொடுத்துட்டாங்களா? ஏவோட நம்பர் எவ்வளவுப்பா? 1 2 3. இது ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. பி நம்ம இப்ப கண்டுபிடிச்சிட்டோம். பியோட பிரைம் நம்பர் எதெல்லாம் பிரைம் நம்பர்? பாக்ஸ் போட்டிருக்கேன் பாரு, அதான் பிரைம் நம்பர். 2 3 5 7. அவ்வளவுதான். இப்ப கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு. ஏவும் கொடுத்துட்டாங்க, பியும் கொடுத்துட்டாங்க. 2 கொஸ்டின் கேக்குறாங்களா? ஒன்னு வந்து ஏ கிராஸ் பி, இன்னொன்னது அவ்வளவுதான். ஏ கிராஸ் பி போடலாமா? ஃபர்ஸ்ட் ஏ கிராஸ் பி போடுவோம். வேற ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு, நீங்க தான் சொல்லணும். இப்ப ஏவோட நம்பர் 1 2 3 கிராஸ் பியோட நம்பர் சொல்லுங்கப்பா. 2 3 5 7. இப்ப இதை கிராஸ் பண்ண போறோம். கிராஸ் மீன்ஸ் என்னது? ஒரு நம்பர் எடுத்து அங்க எத்தனை நம்பர் இருக்குதோ அது கூட பேர் பண்ண போறீங்க. நான் ஒன்னா ஒரு டயக்ராம் கூட போடுறேன் உனக்கு. 1 எடுத்து 2 கூட பேர் பண்ண போறீங்க. அகைன் 1 எடுத்து 3 கூட, நெக்ஸ்ட் 1 எடுத்து 5 கூட, நெக்ஸ்ட் 1 எடுத்து 7 கூட பண்ணலாமா? இப்ப இந்த மாதிரி ஒரு நம்பருக்கும் நீங்க பண்ணணும். சரியா? ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். இட் இஸ் ஈக்குவல் டு 1 2 ஒரு ஆன்சர், 1 3 1 5 1 7. சோ ஒரு நம்பர் எடுத்து பேர் பண்ணிட்டோம். அடுத்த நம்பர் சொல்லுங்க. 2 சொல்லுங்க. 2 2 2 3. இடம் பத்தல அடுத்த லைன். இங்க இடம் பத்தல நெக்ஸ்ட் லைன் வந்துருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் 2 5 2 7. 2 முடிச்சிட்டோமா? இன்னும் ஒரே ஒரு பேர் நம்பர் 3. அப்ப 3 2 ஆன்சர். நெக்ஸ்ட் பா 3 3 ஆன்சர், 3 5 ஆன்சர், நெக்ஸ்ட் 3 7 ஆன்சர். அவ்வளவுதான். டவுட் இருக்கா? புரிஞ்சுதா? அது இதை செக் பண்றதுக்கு நான் ஒரு ஷார்ட்கட் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? என்ன பண்ணணும்? நம்ம போட்டது கரெக்டா தப்பான்னு செக் பண்றதுக்கு நான் என்ன சொன்னேன்? இங்க எத்தனை உறுப்பு பாருங்க, இங்க எத்தனை உறுப்பு? அப்ப 3 into 4 எவ்வளோ? 12. 3 4 சார் எவ்வளோப்பா? 12. அப்ப 12 உறுப்புன்னா கரெக்ட் நீ போட்டது. சொல்லுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. அப்ப நீ போட்டது கரெக்ட் தான். இந்த மாதிரி செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? புரியுதா? இப்ப நான் போட்டே வர சார், டவுட் வந்துச்சு சார் எனக்கு, டக்குன்னு டைவர்ட் ஆயிட்டேன் அப்படின்றவங்க இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்து என்ன கிராஸ் பார்ப்பது? ஏ கிராஸ் பி. இப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன போட போறோம்? அவ்வளவுதான். இந்த 2 கொஸ்டின் கேட்டாங்க அவங்க. பி கிராஸ் ஏ. பி கிராஸ் ஏ என்னப்பா பண்ணணும்? பியோட நம்பர் ஃபர்ஸ்ட் எழுதணும். பியோட நம்பர் எவ்வளவு சொல்லுங்க? 2 3 5 7 கிராஸ் 1 2 3. பட் நீங்க என்ன பண்ண போறீங்க? ஜஸ்ட் சொல்ல போறீங்க. ஓகேவா? ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். 2 1 2 2 2 3. ஓகேவா?
2 எடுத்து 3 நம்பர் பா 2 எடுத்து 3 நம்பர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் 3 சொல்லுங்க. 3,1 3,2 நெக்ஸ்ட் 3,3 ஓகே. நெக்ஸ்ட் 5 வால சொல்லுங்க. 5,2 5,3 நெக்ஸ்ட் பா 7 7,1 7,2 7,3 இது எதனுடைய ஆன்சர்? இது B கிராஸ் A ஓட ஆன்சர். அவ்வளவுதான் கணக்கு. டவுட் இருக்கா? ஸோ 2 மார்க் புரிஞ்சுதா உனக்கு? இந்த 2 மார்க் புரிஞ்சுதாப்பா? இந்த 2 மார்க் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி பகா எண்ணு கேட்டாங்கன்னா நீ இந்த ஸ்டெப் போடணும் கூட அவசியம் கிடையாது. பியோட நம்பர் ஞாபகம் வச்சுக்கோ. 10க்குள்ள எத்தனை பகா எண்ணு கேட்டா 2 3 5 7 மட்டும் தான் பகா எண். 2 3 5 7 எதுக்குள்ள? 10க்குள்ள பகா எண்ணு கேட்டா எவ்வளவு ஆன்சர்? 2 3 5 7 ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா இந்த ஸ்டெப்பே தேவையில்ல. டைரக்டா என்ன பண்ணலாம்? நீங்களே பி எழுதிட்டு போயிடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போலாமா? சம் நம்பர் 6 கவனிங்கப்பா. A is equal எவ்வளவுப்பா? 5,6 B is equal to 4 5 6 C ஓட ஆன்சர் 5 6 7 எனில் A cross B is equal to பிராக்கெட்ல சொல்லுங்க B cross B இன்டர்செக்ஷன் C cross C ப்ரூவ் பண்ண போறோம். இது ஒரு ஃபார்முலா ஸ்டெப். இது கவனிக்கணும். இதுக்கு முன்னாடி போட்ட கணக்குலாம் வேற, இந்த கணக்கு வேற. ஓகேவா? முதல்ல ஃபார்முலா எழுதிடலாமா? என்னென்ன ஃபார்முலா? முதல்ல ஏபில நம்ம இங்க இருந்து எடுத்துக்கலாம். ஃபார்முலாவை ஃபர்ஸ்ட் எழுதுவோம். என்ன ஃபார்முலா படிங்க? A cross A it is equal to சொல்லு பார்க்கலாம். B cross B இன்டர்செக்ஷன் C cross C. இதானப்பா ஃபார்முலா? சரி, இதுல புதுசா ஒரு சிம்பிள் இருக்கா? என்னது? A cross A பண்ண தெரியும், B cross B பண்ண தெரியும், C cross C பண்ண தெரியும். இன்டர்செக்ஷன் ஒரு புது சிம்பிள் இருக்காப்பா. இந்த இன்டர்செக்ஷனுக்கு பேர் என்னது அப்படின்னா தமிழ்ல வெட்டு கணம். இன்டர்செக்ஷன் என்ன பார்த்தோம்? உங்களுக்கு என்னது? இன்டர்செக்ஷன். சரி, இதை பத்தி நம்ம முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இந்த இன்டர்செக்ஷன்னா என்ன அர்த்தம்? சரியா, ஒரு எக்ஸாம்பிள் போயிட்டு போலாமா? ஏவோட நம்பர் கவனிங்கப்பா. 1, 2, 4 தரேன்னு வச்சுக்கேன். ஓகே, பியோட நம்பர் எவ்வளோ? இன்டர்செக்ஷன் போட்டு பியோட நம்பர் ஒரு 2 5 6. இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள். இது அவ்வளவுதான். இது புரிஞ்சிச்சுன்னா கணக்கு போயிடலாம் நம்ம. ஓகேவா? ஏன்னா எடுத்த உடனே இந்த ஸ்டெப்ல போறதை விட இது ஈஸியா இருக்கும். சரி, இதை கவனி. இன்டர்செக்ஷனை என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த உறுப்பு எல்லாம் படிங்க. 1, 2, 4 இந்த உறுப்பை படிங்க. இந்த ரெண்டு உறுப்புல இருக்கக்கூடிய பொது உறுப்பு தான் இன்டர்செக்ஷன். காமன் ஃபேக்டர் அல்லது காமன் நம்பர். பொதுவா இருக்கணும், ரெண்டுத்துலயுமே பொதுவா இருக்கணும். இங்க ஏல 2 இருந்தா பில என்ன இருக்கணும்? 2 இருக்கணும். அதான் பொது உறுப்பு. ஏல 2 இருக்கு சார், ஆனா பில என்ன இல்ல? 2 இல்ல. அப்ப இது என்ன கிடையாது? பொது உறுப்பு கிடையாது. அப்ப இன்டர்செக்ஷன் வராது. புரியுதா? ஓகேவா? சரி, இப்ப சொல்லுங்க. 1 2 4 இங்க என்ன பாருக்கு? 2 5 6. நீங்க ஒரு நம்பரா எடுத்து போயிட்டு இங்க கம்பேர் பண்ண போறீங்க. முதல் நம்பர் என்னது? 1 இங்க இருக்கா பாரு. அப்ப இது என்ன கிடையாது? இன்டர்செக்ஷன் வராது அதுக்கு. அப்புறம் 2 இருக்கா பாரு. ரவுண்ட் பண்ணிக்கோ. நான் ரவுண்ட் பண்ணது ரெண்டுத்துலயுமே இருக்கக்கூடிய நம்பர், அதனால அதுக்கு பேர் என்னதுப்பா? இன்டர்செக்ஷன். இன்டர்செக்ட் நம்பர் அது. ஓகேவா? அடுத்தது 4 இருக்கா பாரு. இல்ல. அப்ப நமக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான் ரெண்டுத்துலயுமே இருக்கு. அப்ப அந்த ஆன்சர் நம்பரை எடுத்து வைக்கிறோம். அப்ப ஆன்சர் எவ்வளவு உனக்கு? 2 மட்டும்தான் ஆன்சர். 2 மட்டும்தான் ரெண்டுத்துலயும் இருக்கு. ரெண்டுத்துலயும் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு தான் நீ எழுதணும். 2 முறை எழுதிடக்கூடாது. 2, 2 எழுதிடக்கூடாது. பொது உறுப்பு பொதுவா இருக்கிற ஒரு உறுப்பை மட்டும்தான் நீ எழுதணும். டவுட் இருக்காப்பா? புரிஞ்சுதாது? சோ இது என்னது? இன்டர்செக்ஷன். இப்ப கணக்குக்கு போயிடலாமா? கணக்குல இன்டர்செக்ஷன் வருது இல்லையா? இப்படிதான் போட போறோம் நம்ம கணக்குல. சரியா? இப்ப கணக்குக்கு வாங்க. கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன போட போறோம்? நல்லா கவனி. இந்த A கிராஸ் ஏன்றது LHS. இதுக்கு பேர் வைக்கணும். LHSன்னு பேர் வைக்க போறோம். அப்ப இது என்னது பாது? RHS பேரு. B கிராஸ் Bக்கு போடணும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். C கிராஸ் C போடணும், இது செகண்ட் ஸ்டெப். இந்த ரெண்டு ஆன்சர் இருக்குல்ல, அதுக்கு நடுவுல என்ன போடணும்? இன்டர்செக்ஷன் போடுறது தேர்ட் ஸ்டெப். அவ்வளவுதான். புரிஞ்சுதாது? 3 ஸ்டெப் போட போறோம் நம்ம. எதுல? RHSல. RHSல 3 ஸ்டெப். வித்தின் பிராக்கெட் ஸ்டெப் முதல்ல முடிச்சிடணும். எதெல்லாம் வித்தின் பிராக்கெட் சொல்லுங்க? B கிராஸ் B வித்தின் பிராக்கெட்ல இருக்கா? ஒரு ஸ்டெப். C கிராஸ் C வித்தின் பிராக்கெட்ல இருக்கா? பிராக்கெட்டுக்குள்ள இருக்குதா? அதுதான் நீ முதல்ல போடணும். இப்ப இந்த ரெண்டு ஆன்சர் எடுத்து போயிட்டு இந்த மாதிரி இன்டர்செக்ஷன் போட்டீங்கன்னா அது எத்தனை ஸ்டெப்? அது 3வது ஸ்டெப். முதல்ல நம்ம என்ன போட போறோம்? A கிராஸ் A LHS போட போறீங்க. சோ LHS எப்படி போறது கவனிங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சொல்லுங்கப்பா. A ஓட நம்பர் எவ்வளவுப்பா? 5, 6. நம்ம என்ன போட போறோம்? A கிராஸ் A தானே போட போறோம். அப்ப அந்த நம்பர் அப்படியே எழுத போறீங்க, வேற எதுவும் இல்ல. அப்போ
A cross A is equal to A ஓட நம்பர் 5,6 cross அவ்வளவுதான் 5,6 அவ்வளவுதான். இந்த கணக்கு நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் இல்லையா? P, Qன்னு ஒரு கணக்கு போட்டேன், M, Nன்னு ஒரு கணக்கு போட்டேன், அதே மாடல் தான் அது. சொல்லுங்க பார்க்கலாம். 5,6 எடுத்து போய் 5,6 மல்டிப்ளை பண்ண போறீங்க. 5 மல்டிப்ளை பண்ணா எவ்வளவுப்பா? 5,5. ஓகே, 5,5. நெக்ஸ்ட் 5,6. நெக்ஸ்ட் 6 எடுத்து போய் மல்டிப்ளை பண்ணுங்க. 6,5 6,6 அவ்வளவுதான். இது A கிராஸ் A. சோ இது ஈக்குவேஷன் நம்பர் என்ன வச்சுக்கிறோம்? 1 ன்னு வச்சுக்கிறோம். A கிராஸ் A முடிச்சிட்டோம், அதாவது LHS முடிச்சிட்டோம். LHSல ஒரு ஸ்டெப் தான் இருக்கு, அதனால ஒரு ஆன்சரோட முடிஞ்சது. ஆனா RHSல மொத்தம் எத்தனை ஸ்டெப் சொன்னேன்? 3 ஸ்டெப் சொன்னேன். RHSல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் யாருன்னா சொல்லுவீங்களா? வித் இன் பிராக்கெட் சொல்லுங்க. RHS ஹெட்டிங்க போடுறோம். B கிராஸ் எவ்வளவுப்பா? B. சொல்லுப்பா, B கிராஸ் B னா B கிராஸ் B is equal to B ஓட நம்பர் பாப்போமா? B ஓட நம்பர் எவ்வளவு பாருங்க? 4, 5, 6. ஓகேவா? 4, 5, 6. 4, 5, 6. இத இன்னொரு முறை என்ன பண்றோம்? 4, 5, 6 ஆல பண்ண போறோம். ஓகே, 4, 5, 6 பண்ணலாமா? இப்ப கவனிங்க. 4 எடுத்து போய் மல்டிப்ளை பண்ணுங்கப்பா. 4, 4, 4, 5, 4, 6. அடுத்தது 5 ஆல பண்ணுங்க. 5, 4, 5, 5, 6. அப்புறம் 6 ஆல பண்ணுங்கப்பா. 6, 4, 6, 5, 6, 6. சோ இது எதனுடைய ஆன்சர்? அது B கிராஸ் B ஓட ஆன்சர். B கிராஸ் B முடிஞ்சுதா? அடுத்தது என்ன பண்ணணும்பா? கணக்குல வாங்க. C கிராஸ் C கண்டுபிடிக்கணும். C நம்பர் எவ்வளவு சொல்லுங்க? 5, 6, 7. C நம்பர் ஞாபகம் வச்சுக்கப்பா. எவ்வளவுப்பா? 5, 6, 7. அப்ப கவனிங்க, C கிராஸ் C போடணும்னா 5, 6, 7 எடுத்து போயிட்டு கிராஸ் மறுபடியும் 5, 6, 7 பண்ண போறோம். இப்ப இதை பண்ணலாமா? அதே போல 5, 6 5 எடுத்து போயிட்டு இந்த 3 நம்பர் கூட சொல்லுங்க. 5, 5, 5, 6, 5, 7. நெக்ஸ்ட் 6 பண்ணுங்க. 6, 5, 6, 6, 7. நெக்ஸ்ட் 7 பண்ணுங்கப்பா. 7, 5, 7, 6, 7, 7. அவ்வளவுதான். இது C கிராஸ் C. இப்ப கவனிங்க, இந்த கணக்குக்கு இன்டர்செக்ஷன் போட போறீங்க. இப்ப கணக்குல அப்படிதான் கொடுத்துறாங்க. B கிராஸ் B யோட C கிராஸ் C யோட இன்டர்செக்ஷன் போட போறோம். இன்டர்செக்ஷன் என்ன சொன்னோம்? இது ரெண்டுத்துக்குமே இருக்கக்கூடிய பொது உறுப்பு தான் இன்டர்செக்ஷன். சரியா? இன்டர்செக்ஷன் போடலாமா? இப்ப B கிராஸ் B இன்டர்செக்ஷன் C கிராஸ் C இட் இஸ் ஈக்குவல் டு, முதல்ல கவனிங்க, இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண போறோம். இதையும் கம்பேர் பண்ண போறீங்க. ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்க பார்க்கலாம். எந்த நம்பர் எல்லாம் ஈக்குவல் ஆகுதோ அது பாக்ஸ் போட போறோம். சொல்லுங்க. 4, 4 இங்க இருக்கா பாரு? இல்ல. 4, 5 இருக்கா பாரு? இல்ல. 4, 6 5, 4 இல்ல. 5, 5 அதுக்கு பாக்ஸ் போடலாமா? 5, 5 பாக்ஸ். நீங்க அந்த பாக்ஸ் போறதுக்கு பதிலா பென்சில்ல அண்டர்லைன் பண்ணி காமிக்கணும். எக்ஸாம்ல எது இருக்கோ சின்னதா, சும்மா சின்னதா அண்டர்லைன் பண்ணி காமி ஒரு புரியுதுக்காக. ஓகேவா? அதை அழிச்சாலும் ஓகே, இல்லை அப்படியே விட்டாலும் ஓகே. சரி, அடுத்தது 5, 6 இருக்கா பாரு? இதுக்கு ஒரு பாக்ஸ் போடலாமா? 5, 6 ஒரு பாக்ஸ். 6, 4 இருக்கா பாரு பையங்க? இல்ல. 6, 5 இருக்கா பாரு? அவ்வளவுதான். 6, 5 6, 5. வெரி குட். 6, 6 இருக்கு. 6, 6. இப்ப நம்ம ரெண்டு இடத்துல பாக்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா? B கிராஸ் B ல பாக்ஸ் போட்டிருக்கீங்க, C கிராஸ் C ல பாக்ஸ். எதனா ஒரு இடத்துல மட்டும் நீ எடுத்து எதனா போதும். எங்க இருந்து எடுத்ததெல்லாம்? C கிராஸ் C ல இருந்து எடுத்து நம்ம 4 ஆன்சர். இந்த 4 ஆன்சர் எங்கெல்லாம் பாக்ஸ் போட்டியோ அதான் ஆன்சர் நமக்கு. சொல்லுங்க, எதெல்லாம் பாக்ஸ் போட்டோம் சொல்லுங்க. 5, 5 ஆன்சர், 5, 6 ஆன்சர், 6, 5 ஆன்சர், 6, 6 ஆன்சர். இவ்வளவுதான் RHS. RHS நம்பர் டோட்டலா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதனால இதுக்கு பேர் என்ன வச்சுக்கிறோம்? 2ன்னு பேர் வச்சுக்கிறோம். என்ன பேர் பாது? 2. ஏற்கனவே 1ன்னு வச்ச ஞாபகம் இருக்கா? இப்ப 2. இப்ப இது ரெண்டு எப்படி இருக்கணும்? ஈக்குவலா இருக்கணும். செக் பண்ணலாமா? 1வது ஈக்குவேஷன் போய் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பாரு, 5, 5 5 ஈக்குவலா இருந்தாப்பா. 5, 6 5, 6. அப்புறம் 6, 5 6, 5 6, 6 6. ரெண்டுமே எப்படி இருக்கு? ஈக்குவலா இருக்கு. ஓகேவா? சோ அதனால நம்ம ஒரு லைன் ஒண்ணு எழுத போறீங்க. என்ன லைன் தெரியுமா?
therefore LHS equal to என்னது RHS. LHS RHS ஈக்குவலா இருக்கு இல்லையா என சரிபார்க்கப்பட்டது. அவ்வளவுதான். நீங்க என்ன எழுதுவீங்க hence proved எழுதுவீங்க இங்கிலீஷ் மீடியம். ஓகேவா? டவுட் இருக்காப்பா? புரிஞ்சுதா? அது இந்த சம் ஓகேவா? டவுட் இருக்கா? ஸோ இந்த சம்ல பாத்தீங்கன்னா ஃபார்முலா கொடுத்தாங்க. இந்த ஃபார்முலால நம்ம என்ன பண்ணோம், A கிராஸ் A ஃபர்ஸ்ட் போட்டோம், ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சோம். அடுத்தது B கிராஸ் B போட்டீங்க, அடுத்தது C கிராஸ் C போட்டுட்டு இது ரெண்டுத்துக்கும் என்ன பண்ணோம், இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சு அது ஈக்குவேஷன் நம்பர் என்ன பேர் வச்சிங்கப்பா 2. 1 கம்பேர் பண்ணீங்க. ஸோ ரெண்டுமே ஈக்குவலா இருக்குது. அதனால அந்த லைன் எழுதி முடிச்சிட்டோம். டவுட் இருக்கா? ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போலாமா? கணக்கில் கவனிங்க, படிக்கிறேன். படத்தில் காட்டப்பட்டுள்ள அம்புக்குறி படமானது P மற்றும் Q கணங்களுக்கான உறவை குறிக்கின்றது. இதுதான் P, இது என்னது Q. P ல என்ன நம்பர் படிங்க, 5, 6, 7, 8. அதாவது 5, 6, 7, 8. Q ல படிங்க 3, 4, 5. ஓகேவா? 3, 4, 5 இது Q ல இருக்குது. இந்த உறவை மொத்தம் 3 பாயிண்ட் நம்ம கொஸ்டின் கேக்குறாங்க. முதல் பாயிண்ட் என்னது, கண கட்டமைப்பு முறை. என்னதுப்பா? கண கட்டமைப்பு முறை முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் சொல்லுங்க, பட்டியல் முறை. ரெண்டாவது பாயிண்ட் என்னதுப்பா? பட்டியல் முறை. மூணாவது பாயிண்ட் ஆரின் மதிப்பகம் மற்றும் வீச்சகம் காண்க. ஆரினுடைய மதிப்பகம் மற்றும் வீச்சகம் காண்க. ஓகேவா? புரியுது? சரி, முதல்ல இந்த டயக்ராமை பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் கணக்குக்கு போகலாம். நம்ம இந்த டயக்ராம்ல நல்லா கவனி. இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய டயக்ராமுக்கு பேரு, ஓகேவாப்பா, இந்த டயக்ராமுக்கு பேர் வந்து மதிப்பகம். அது டொமைன். ஓகேவா? மதிப்பகம். மதிப்பகம் கொஸ்டின் கேட்டா 5, 6, 7, 8 8 அதானதுப்பா மதிப்பகம். புரிஞ்சுதா? ஓகேவா? சரி, அப்ப இதுக்கு பேர் என்னது அப்படின்னா கோடொமைன், அதாவது துணை மதிப்பகம். ஓகேவாப்பா? துணை மதிப்பகம். ஒரு கம்பெனில மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர் இருப்பாங்க இல்லையா? இவர் தான் மேனேஜர், இவர் என்னதுப்பா அசிஸ்டன்ட். அப்படி ஞாபகம் வச்சுங்க. மதிப்பகம், துணை மதிப்பகம், கோடொமைன். ஓகேவா? சரி, இந்த கோடொமைனுக்கு இன்னொரு பேர் இருக்குது, வீச்சகம். வீச்சகம், ரேஞ்ச். ஆரின் மதிப்பகம்னு கேக்குறாங்கல்லப்பா. ஆரின் மதிப்பகம் எது? இதுல ஆரின் மதிப்பகம் 5, 6, 7, 8. ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா? வீச்சகம் சொல்லுங்க, எது இதுல வீச்சகம்? 3, 4, 5 வீச்சகம். மூணாவது கேள்விக்கு நீங்க பேர் டயக்ராம் வச்சு சொல்லிட்டீங்க ஈஸியா. புரியுதா? ஓகேவா? அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டினுக்கு மட்டும் தான் நீங்க என்ன பண்ண போறீங்க, ஆன்சர் பண்ண போறீங்க. கொஸ்டின் நம்பர் 1 என்னது, கண கட்டமைப்பு முறை. ஓகேவா? சோ கண கட்டமைப்பு முறையில ஃபர்ஸ்ட் நம்பரை பாரு. 5 ல இருந்து 3 லெஸ் பண்ணா எவ்வளவுடா? 2. 6 ல இருந்து 4 லெஸ் பண்ணா எவ்வளவு? 2. 7 ல இருந்து 5 லெஸ் பண்ணா எவ்வளவு? 2. அப்ப 2 2 லெஸ் பண்றோம் இல்லையா? அது ஒரு ஈக்குவேஷனா நம்ம ஃபார்ம் பண்ண போறோம். அது எப்படி ஃபார்ம் பண்றது சார் அப்படி கவனிங்க. முதல்ல என்ன பண்ணணும் இதுக்கு அப்படின்னா, முன்னாடி ஈக்குவல் போட்டுட்டு, ஓகேவா, இந்த மாதிரி ஒரு சிம்பிள் போட்டுட்டு, சரி அடுத்தது என்ன பண்ணணும், எக்ஸ் கமா ஒய்ன்னு போட்டுட்டு இப்படி போடணும் ஸ்ட்ரைட்ல. ஓகேவா? போட்டுட்டு இதை நான் இப்ப சொன்னேன்லப்பா, லெஸ் பண்ண சொன்னேன்ல, எவ்வளவு லெஸ் பண்ணி வந்தது? 2 2 லெஸ் பண்ணாங்கல்லப்பா. அது ஒரு ஈக்குவேஷனா நீங்க ஃபார்ம் பண்ணீங்கன்னா இப்படி வரும்டா, y is equal to x minus 2. அவ்வளவுதான். y is equal எவ்வளவுப்பா? நம்ம லெஸ் பண்ணா 2 2 வந்தது இல்ல, அதனால இது எப்படி எழுத போறோம், y is equal to x minus 2 எழுதிட்டு, இது எதனுடைய ஃபர்ஸ்ட் ஆன்சர் என்ன பாரு, p இருக்கா? அப்ப அதை நம்ம என்ன பண்ண போறோம், x belongs to p ன்னு வச்சுக்கிறோம், கமா செகண்ட் ஆன்சர் என்ன இருக்கு, q இருக்கா? அப்ப இதை என்ன பண்றோம், y belongs to q ன்னு வச்சுக்கிறோம். இதை ஒரு வாட்டி நீங்க எழுதி பாருங்க. இதுதான் கண கட்டமைப்பு முறை. ஓகேவா? கண கட்டமைப்பு முறை இங்கிலீஷ் என்னடா, செட் பில்டர் ஃபார்ம். செட் பில்டர் ஃபார்ம். ஓகேவா? அப்ப செட் பில்டர் ஃபார்ம்னு क्वेश्चन கேட்டாங்கன்னா, கண கட்டமைப்பு முறைன்னு கேட்டாங்கன்னா இதுதான் ஃபார்மேட். ஓகேவா? என்ன பண்ண சொல்லுங்க, x, y வச்சுக்கணும், ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுங்க. y is equal to x minus 2ன்றது எப்படி போட்டோம்பா, இதை ஒண்ணா லெஸ் பண்ணி பாரு, எவ்வளவு ஆன்சர் வருது பாரு. 2 2 2 வருதா? அப்ப லெஸ் பண்ணிக்கோ, அவ்வளவுதான். y is equal to x minus 2. சப்போஸ் லெஸ் பண்ணா 3 3 3ன்னு வரும், அப்ப ஆன்சர் ஈக்குவேஷனை மாத்திக்கோ, y is equal to x minus 3ன்னு வச்சுக்கணும். ஓகேவா? ஒரு சில நேரத்துல பிளஸ் பண்ணா வரும் பாரு, இது கூட பிளஸ் பண்ணா 5, இது கூட பிளஸ் பண்ணா அப்படின்னு வரும்ல, அப்ப பிளஸ் போட்டுட்டு இந்த இடத்துல பிளஸ் போட்டு எந்த நம்பரை பிளஸ் பண்றாங்களோ அதுல போட்டுரு. ஓகேவா? அப்புறம் என்ன பண்ணணும், இங்க என்ன நம்பர் இருக்கு பாருங்க, x belongs to இதுக்கு பேரு. ஓகேவா? x belongs to p,
அதுக்கப்புறம் y இது வந்து x, இது y பாது, அதனால y பிலாங்ஸ் டு q. இதுக்கு பேர் தான் அது கண கட்டமைப்பு முறை. புரிஞ்சதா? ஓகேவா? அது அடுத்தது செகண்ட் பாயிண்ட் பாருங்க, ரோஸ்டர் ஃபார்ம். நீங்க என்னப்பா உங்களுக்கு கேக்குறாங்க, பட்டியல் முறை. பட்டியல் முறை ரொம்ப ரொம்ப ஈஸி, கவனிங்க. பட்டியல் முறை அதாவது ரோஸ்டர் ஃபார்ம். பட்டியல் முறைனா டயகிராம்ல இதை பேர் பண்ணுங்க பார்க்கலாம். 5 3 எப்படி எதனா அது 5,3 6,4 7,5 பேர் பண்ணி எழுதும். ஞாபகம் இருக்கா? நம்ம a கிராஸ் b a கிராஸ் a எல்லாம் போடுவோம்ல, அதை தான் இப்போ நம்ம பண்ண போறோம். அப்ப சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் ஆன்சர் சொல்லுங்க. 5,3 6,4 7,5 டயகிராம் வச்சு எழுதலாமா? சொல்லுங்க. இட் இஸ் ஈக்குவல் டு 5,3 ஒரு ஆன்சர், அடுத்தது 6,4 ஒரு ஆன்சர், நெக்ஸ்ட் 7,5 ஒரு ஆன்சர், 7,5 ஒரு ஆன்சர். அவ்வளவுதான் பட்டியல் முறை. பட்டியல் முறை ரோஸ்டர் ஃபார்ம்ன்றது நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம், a கிராஸ் b a கிராஸ் c, அதுதான் பட்டியல் முறை. ஓகேவா? பாயிண்ட் நம்பர் 3 பாத்தீங்கன்னா மதிப்பகம், டொமைன். அடுத்தது என்ன கேக்குறாங்க, வீச்சகம், ரேஞ்ச். இப்ப இதோட ஆன்சர் வந்து ஈக்குவல் டு ஈக்குவல் போடுங்க. ஸோ நெக்ஸ்ட் இதோட ஆன்சர் டயகிராம்ல ஃபர்ஸ்ட்ல இருக்கிறதுக்கு பேர் மதிப்பகம் இல்லையா? எவ்வளவு மதிப்பகம்? 5 6 7 8. ஸோ ஆன்சர் 5, 6, 7, 8. இதோட வீச்சகம் பாத்தீங்க அப்படின்னா ரேஞ்ச். ஸோ ரேஞ்ச் டயகிராம்ல பாத்தீங்கன்னா எவ்வளவு நமக்கு ஆன்சர்? 3 4 5. ஸோ ஆன்சர் இதோட ஆன்சர் எவ்வளோ? 3 4 5. ஸோ 3 4 and 5. ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம கவனிங்க, 7 சம் நடத்திருக்கோம். அதுல ஒரு சம் பாத்தீங்கன்னா அந்த 3 சம்மா வரும். ஒரு சம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல 3 சம்மா வந்திருக்கும், செகண்ட் பாயிண்ட் 3 சம்மா வந்திருக்கும். ஓகேவா? அதெல்லாமே வந்து 2 மார்க்ஸ் கவுண்டிங். அது அப்போ இது எல்லாத்தையும் நீங்க கவுண்ட் பண்ணீங்கன்னா 7 சம் இல்லை, நிறைய சம்மே வரும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, இந்த சம்ஸ் எல்லாம் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா?